நல்லா பாருங்கள். இப்போது 11th மேத்ஸில் செட்ஸை பற்றி பார்க்கலாம். ரைட்டா, செட்டுன்னா என்னது ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாம். செட்டுன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ரைட்டா, ஒரு செட்டு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் ஒரு செட்டுன்னு வச்சுக்கிறோமே. அந்த செட்டுன்றது என்னது? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள். அந்த பொருட்களுக்கு அதாவது வெல் டிஃபைன்டு பொருளாக இருக்கும். ரைட்டா, டிஃபைன்டுனா தெரியாத பொருளாக இருக்கக்கூடாது, தெரிஞ்ச பொருளாக இருக்கிறதுக்கு பேர் செட்டுன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் செட்ஸ்னால் செட்ஸை பற்றி புரிஞ்சிக்கிறது. சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். வாட் இஸ் எ செட்? செட் என்றால் என்ன? செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்னா தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பொருளின் தொகுப்பு. கலெக்ஷன் தொகுப்பு தான் செட்டுன்றாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பையில் புத்தகங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போது அந்த புத்தகம் எந்தெந்த புத்தகம்னு தெரிஞ்சு தானே புத்தகங்கள் வச்சுருக்கீங்க. அதான் வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்னா அதாவது டிஃபைன்டு, விவரமாக சொல்லப்பட்ட ஒரு பொருட்களின் தொகுப்பு தான் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமா? அப்போ வெல் டிஃபைன் என்னது அதுக்கு பார்க்கலாம். அப்போது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். ஊட்டியில் இருக்கக்கூடிய, ஊட்டி தெரியும் இல்லையா, தமிழ்நாட்டில் ஊட்டின்ற ஒரு இடம். அங்கே பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது. அதில் போன மலர்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லா மலரும் இருக்கும். ரைட்டா, அதில் போய் நான் சொல்கிறேன், லிசா ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பாருன்னு சொல்கிறேன். அப்போ ரோஸுன்றது நான் உனக்கு ஒரு டிஃபைன் பண்ணி சொல்லிட்டேன். ரோஸுன்ற ஒரு செடி, பூச்செடி. அந்த டிஃபைன் பண்ணிட்டேனா இல்லையா? வெறுமனை சொல்லலை இல்லையா? மலர்கள் இருக்குன்னு பாருன்னா அது முடியாது, அது டிஃபைன்டு கிடையாது. நான் டிஃபைன் பண்ணியே சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். ரோஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருன்றேன். அப்போ டிஃபைன் பண்ணிட்டேன். ரோஸ் செடி எவ்வளோ இருக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டேன். வெறும் மலர்கள்னு சொன்னால் அது இப்போ டிஃபைன் கிடையாது. ரைட்டா, இப்போ மனிதர்கள் எத்தனை இருக்கிறார்கள் பாருன்னா அது டிஃபைன் கிடையாது. இப்போ ஸ்கூலில் பெண்கள் 10ஆம் கிளாஸில் பெண்கள் எத்தனை இருக்கான்னு சொன்னால் அது டிஃபைன். ரைட்டா, அதான் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். அப்படின்னா கலெக்ஷன்னா ஒரு தொகுப்பு, எல்லாத்தையும் சேர்க்கிறது. ரைட்டா, அதை எண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. தொகுப்பு ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். அப்போ ஊட்டி ரோஸ் கார்டன், ஊட்டியில் உள்ள கார்டன், ரோஸ் கார்டனில் போய் நீ ரெட் ஃப்ளவர்ஸ் என்னது? சிவப்பு மலர்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறான். கலெக்ஷன்னா தொகுப்பு, மலர்களின் தொகுப்பை சொல்லுன்றான். அப்போ நான் மலர்களின் தொகுப்புன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அது டிஃபைன்டு. ரைட்டா, இந்த நாட் டிஃபைன்டு. நான் இப்படி டிஃபைன் பண்ணி சொன்னால் அதுக்கு பேர் தான் செட்டு. ரைட்டா, நெக்ஸ்ட் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ரோஸ் கார்டன். அப்படின்னா அழகான மலர்களை சொல்லுன்னு சொன்னால் இது டிஃபைன்டு கிடையாது இல்லையா? பொதுவான வார்த்தை தான் இது. இது என்னது? இஸ் எ சப்ஜெக்டிவ். இந்த பியூட்டிஃபுல்னு ஒரு சப்ஜெக்டிவ் வார்த்தை. நான் குறிப்பிட்டு எதையுமே சொல்லலை பார்த்தியா? அப்போ இது செட் ஆகாது. பியூட்டிஃபுல்ன்றது அழகு. ரைட்டா, ஒரு வேடு, அழகான பொருள்கள் சொல்லுன்னு சொன்னால் இது சப்ஜெக்டிவாக வருது. இது நான் குறிப்பிட்டு எதையும் சொல்லலை. அங்கே மேலே நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அது என்ன சொல்லியிருக்கேன்? ரெட் ஃப்ளவர், சிவப்பு மலர்களை எண்ணுங்கன்னு சொல்கிறேன். கலெக்ஷன்னா அதை பாருங்கள். கலெக்ஷன் தொகுத்து வைக்கிறது, கூட்டமாக வைத்தல். ரைட்டா, கலெக்ட்னா சேகரித்தல். கலெக்ஷனை சேகரித்தல். கரெக்ட். ரெட் ஃப்ளவர்களை நீங்கள் சேகரிங்கன்னு சொல்கிறேன். அது நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இங்கே டிஃபைன் பண்ணல. பியூட்டிஃபுல், அழகான மலர்களை சேகரிங்கன்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஏ டிஃபைன். அழகான மலர்னு சப்ஜெக்டிவ். எந்த செடியை நான் சொல்கிறேன்? அழகான ரோஜாவா அல்லது மல்லிகைப்பூவா? எல்லாமே அழகானது தான். எதையும் டிஃபைன் பண்ணல இல்லையா? அதனால் இது செட் ஆகாது. ரைட்டா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஆகவே a collection is a set only if we can clearly decide whether an object belongs to it. அப்படின்னா அதாவது கலெக்ஷன்னா ஒரு தொகுப்பு, சேகரித்தல் இஸ் எ செட். அதுதான் சேகரித்து வைக்கிற. ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிறத சேகரித்து வைக்கிறது. ஒரு செட்னா ஒரு அடைப்பானுக்குள்ளே இருக்கிறது இஸ் எ கலெக்ஷன். ஸோ ஆகவே கலெக்ஷன் இஸ் எ செட். சேகரித்தல் தான் ஒரு செட்டு என்று சொல்லுகிறார்கள். எப்போ அப்படின்னா ஒன்லி இஃப் we can clearly decide. நாம் தெளிவாக சொன்னாதான், தெளிவாக முடிவெடுத்தால்தான். இப்போ நான் சொன்ன ரோஸ் மலர்கள்னு சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன் இல்லையா? பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ன்றது தெளிவில்லை. ரைட்டா, அப்போ இஃப் we can clearly decide, நாம் தெளிவாக தீர்மானித்தால்தான் அதை செட்டின் ஒரு கலெக்ஷன் என்று சொல்லலாம். whether an object belongs to it. அதுக்குள்ளே
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை நான் தெளிவாக முடிவெடுத்து சொன்னால்தான் அது செட் என்று சொல்லப்படும். அதான் சொல்கிறேன், இஃப் வி கேன் கிளியர்லி டிசைட் வெதர் an ஆப்ஜெக்ட் பிளாங்ஸ் டு இட், அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தெளிவான முடிவெடுத்து சொன்னால் தான் அதனோட தொகுப்பை தான் செட்டுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? உதாரணம் பார்ப்போம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. ஆல் ஓல்டு எல்லா வயசானவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா வயசானவங்கன்னா வயசுன்னு என்ன? அப்போ வயசானவங்கன்றது எத்தனை வயசுலேருந்துன்னு தெரியாது இல்லையா? எல்லா வயசானவங்கன்னா 60 வயசுக்கு மேலே வயசானவங்களா, இல்லை 50 வயசுக்கு மேலே வயசானவங்களா, இல்லை 40 வயசுக்கு மேலே வயசானவங்களா, இல்லை 80 வயசுக்கு மேலே வயசானவங்களா அப்படின்னு சொல்லவே இல்லை. வயசானவங்கன்னு எந்த வயசுலேருந்து வயசானவங்கன்னு சொல்ல முடியும்? இத்தனை வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வயசானவங்க, இத்தனை வயசுக்கு கீழே உள்ளவங்க வயசானவங்க இல்லைன்னு சொல்லணும். அப்போ இது டிஃபைன்டு கிடையாது. அப்போ ஆல் மென், அப்போ எல்லா மனிதர்களும் அப்படின்ட்டான். அப்போ 2 தான் இருக்குது, மனிதர்கள் பெண்கள், இவ்வளோ தானே இருக்குது. அப்போ டிஃபைன் பண்ணிட்டான். அதாவது மனுஷங்க பாப்புலேஷனில் ஆண் பெண் இருவர் தானே இருக்காங்க. ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், அப்போ டிஃபைன் பண்ணிட்டான். ரைட்டா? அப்போ ஆல் மென் இன் தமிழ்நாடு, எல்லா மென் தமிழ்நாடு ஏஜ்டு 70 அப்படின்னா 70 வயசுக்கு மேலே உள்ள மனிதர்கள் டிஃபைன் பண்ணிட்டான மனிதர்கள்ன்ட்டு. மனிதர்கள் யார்? 70 வயசுக்கு மேலே. ரைட்டா? இவங்க தான் என்னது ஓல்டு மேன். 70 வயசுக்கு மேலே உள்ளவங்கள நம்ம தொகுத்து ஒரு செட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அது வச்சிட்டோம்னா கலெக்ஷன் சேகரித்து வச்சோம்னா அது வந்து செட்டுன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஏ செட் அப்படின்னா 70 வயதுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் நாம் தொகுத்து கலெக்ஷன் சேகரித்து வைத்திருந்தால் அதற்கு பேர் செட் அப்படின்றான். ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். நல்லா இது நீங்கள் பக்கா பார்க்கணும். எப்படின்னா இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்ததுக்கு போக முடியும். இங்கே பாருங்கள், காமன் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் எழுதிக்கோங்க நோட்டில், அதான் நல்லது. சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் எலிமெண்ட் ஆஃப்னு அர்த்தம். எலிமெண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக எலிமெண்ட் ஆஃப்னு நம்ம எதுக்கு எழுதுகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த 3 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் செட். இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட் 1 2 3 4 அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே க்ராஸ் பண்ணிட்டேன். இது வந்து செட்டு. 1 2 3 4 உள்ளே போட்டுங்க. இது வந்து செட்டு. இதுக்கு பேர் தான் செட்டு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? 1ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர் இருக்குது. டிஃபைன்டு. 1ஆம் நம்பர் டிஃபைன் பண்ணியாச்சா, 2ஆம் நம்பர் டிஃபைன் பண்ணியாச்சா. அப்போ கலெக்ஷன்னா சேகரிச்சிருக்கு. 4 நம்பர் சேகரித்து வச்சுருக்காங்க. டிஃபைன் குறிப்பிட்டு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு செட்டு. அதுக்கு முன்னாடி 3 3 போட்டிருக்காங்கல்ல. 3 இஸ் த எலிமெண்ட். எலிமெண்ட் என்னது? 3 என்ற எண்ணானது இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இதுவும் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான். ரைட்டா? இந்த 3 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் தி செட். செட்னா அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1 2 3 4 இருக்கிறது. அந்த செட்டுக்குள்ளே இந்த 3 இருக்கிறது. இருக்கு இல்லையா? இதை விட்டு இந்த 3க்கு பதில் 2ன்னு கூட போடலாம். ஏன்னா 2 இருக்கு இல்லையா? 2 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் செட். இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஏன் 4ன்னு கூட போடலாம், 4 இருக்கு. 5ன்னு போட முடியாது. ஏன் போட முடியாது சொல்லுங்க? அதுக்குள்ளே இல்லை. அந்த செட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை. அப்போ அந்த செட்டுக்குள்ளே உள்ள ஒரு எண் இது. இந்த செட்டில் எண்கள் இருக்கிறது, 4 எண்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண் அப்படின்ட்டான். அதான் 3 இஸ் த எலிமெண்ட். அந்த சிம்பிளுக்கு பேர் எலிமெண்ட். இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3 என்ற ஒரு பொருள் இருக்கிறது. எலிமெண்ட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் தட் செட் அப்படின்றான். ரைட்டா? அடுத்து இப்போ இதே இதில் 1 2 3 4 இருக்கா? அதுக்குள்ளே இருக்கிறதுன்னு எழுதியிருக்கா. இதே இது அதுக்குள்ளே இல்லாத நம்பர் எழுதுனா என்னது? நாட் எலிமெண்ட். அதுக்குள்ளே இல்லாத நம்பர்னு அர்த்தம். இந்த பாருங்கள், அடுத்து 5 கீழே வாங்க, 5ன்னு போட்டு அதே எலிமெண்ட்டுன்னு சிம்பிளை போட்டு கிராஸ் பண்ணிட்டான். கிராஸ் பண்ணாமல் இருந்தால் எலிமெண்ட் அதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் பண்ணிட்டா இஸ் நாட் எ எலிமெண்ட். நாட் அன் எலிமெண்ட். புரியுதா? நாட் அன் எலிமெண்ட். அது எலிமெண்ட்டு கிடையாது. எதுக்கு கிடையாது? இந்த செட்டுக்கு இந்த 5 எலிமெண்ட்டு கிடையாது. இருக்கா? அந்த இதில் செட்டுக்குள்ளே 1 2 3 தான் இருக்குது. 5 இருக்கா? இல்லை. அப்போ இந்த சிம்பிளை மட்டும் ஞாபகம். நாட் அன் எலிமெண்ட். இந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட் இது கிடையாது. ரைட்டா? அடுத்து வாங்க. இப்போ ரைட் சைடில் வாங்க. செட்டு என்ன செட்டு? 1 2 3 இது ஒரு செட்டு. அப்போ லெஃப்ட் சைடில் வாங்க. 1 2 இது ஒரு செட்டு தானே? இந்த செட்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறது. அப்போது இந்த சிம்பிள் போட்டிருக்கானே, இந்த சிம்பிள் போட்டால் சப்செட்னு அர்த்தம். சப்செட்னு என்னது? அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செட்டு. புரியுதா? அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1 2 3 நம்பர் இருக்கிறது. அப்போ ஒரு நம்பர் மட்டும் வெளியில் வச்சு எழுதுனா எலிமெண்ட்டுன்னு போடணும். புரியுதா?
அந்த எலிமெண்ட் போட்டிருக்கான். இப்போ இந்த செட்டோட துணை செட்டுன்றான். ரைட்டா? துணை செட் என்னது? இப்போது அந்த பெரிய செட்டில் 1 2 3 இருக்குது. ரைட்டா? இப்போ லெஃப்டில் உள்ளது 1 2 தான் இருக்குது செட்டு. அப்போது இந்த 1 2ன்ற செட்டு வந்து அந்த 1 2 3 செட்டுக்குள்ளே அடங்கி இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே இருக்கிறது தானே இதில் இருக்கிறது. அதிகமாக இல்லை இல்லையா? இல்லை. அது அந்த இப்போ 1 2 3 இந்த பெரிய செட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் உள்ளது 1 2 மட்டும் இருக்குது. அந்த 1 2 இந்த பெரிய செட்டில் இருக்கா? அப்போ சப்செட் தானே, துணை செட். புரியுதா? இது துணை செட். அந்த பெரிய செட்டுக்கு இது துணை செட்னு வரும். இதே இடத்துல இந்த லெஃப்ட்டில் 1 2க்கு பதிலாக 1 3ன்னு கூட போடலாம். ஏன்னா 1 3 இந்த ரைட் சைடில் உள்ள செட்டில் இருக்கு இல்லையா? அப்போது இது போடலாம். இதே மாதிரி இது நான் இன்னொன்று சொல்லி உங்களுக்கு இப்போதைக்கு புரியுதான்னு தெரியல, இன்னும் சொல்கிறேன். இப்போது அந்த செட்டுக்குள்ளே உள்ளதில் 3 நம்பர் 2 நம்பர் இருந்தால் துணை செட்டு. இதே இது துணை செட்டுக்கு பதிலாக 1 2 3 இதே செட் இருக்குது. ரைட் சைடில் 1 2 3 அந்த செட்டே அந்த செட்டுக்கு துணை செட்டாகவும் இருக்கலாம். எது? இது லெஃப்ட்டில் 1 2 போட்டிருக்கோம், 1 2 3ன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல லெஃப்ட்டில், ரைட்டில் 1 2 3. அதே இது ஒரு செட்டு தனக்குத்தானே துணை செட்டாகவும் இருக்கலாம். புரியுதா? துணை செட்டு சப்செட்டு அர்த்தம். அது எழுதலை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ரைட்டா? இப்போது இது பார்த்துக்கிட்டீங்க. இப்போது இது துணை செட்டு. அதேமாதிரி ப்ராப்பர் சப்செட்னு சொல்கிறேன். சப்செட்னு இது வந்து ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னு என்னது? அதாவது ப்ராப்பர் சரியான சப்செட். இதே இதில் இப்போ சப்செட்டுன்னு சொல்கிறான். சப்செட்னால் அதே தான். இந்த பாருங்கள், சப்செட்டு ப்ராப்பர் சப்செட்னு என்னது? இந்த மாதிரி பெரிய செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்கள் சின்ன செட்டில் இருக்கணும். அது அப்படி இருந்தால் அது வந்து ப்ராப்பர் சப்செட்டு. அடுத்து பாருங்கள், அதே சேம் தான் போடும். ப்ராப்பர் சப்செட் 2 சேம் தான். இங்கே பாருங்கள், சப்செட்னு போட்டிருக்கான் பாருங்கள். அதே சிம்பிள் 1 2 இந்த போட்டான் சப்செட்னு போட்டிருக்கான். இது ஏன் ப்ராப்பர் சப்செட் இப்போ சப்செட்னு ஏன் சொல்கிறான்னு சொன்னால், ப்ராப்பர் சப்செட்னா இப்போ அந்த 3 நம்பர் இருக்குது, 1 2 3 இருக்குது. அதில் 2 நம்பர் மட்டும்தான் ப்ராப்பர் சப்செட்டு. இதே இது லெஃப்ட்டில் 2 நம்பருக்கு பதிலாக லெஃப்ட்லேயும் 3 நம்பர் இருக்குது, 1 2 3 இருக்குது. இதில் உள்ள நம்பர் அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆகாது. ஆனால் ப்ராப்பர் சப்செட்டு கிடையாது. அதை எப்படி சொல்லணும்? இப்போ நான் லெஃப்ட்டில் 1 2 போட்டிருக்கேன். அப்போ இந்த ரைட் சைடில் 1 2 3 இருக்குது. ரைட் சைடில் அதிகமாக இருக்குது. சப்செட்னா அதோட துணை செட்டுன்னு அர்த்தம். துணை செட்டு. அப்போது இந்த லெஃப்ட்லேயே 1 2 பதிலாக 1 2 3 நான் போட்டுடுறேன். இதே ரைட்டில் உள்ளதை போட்டு வச்சுக்கிறேன். அப்போ லெஃப்ட்டில் உள்ளது ரைட்டில் உள்ளது சரி தானே? அது சரியாக இருக்கிறதுனால சப்செட்டுன்னு போடலாம். ஆனால் ப்ராப்பர் சப்செட்னு போடக்கூடாது. ப்ராப்பர் சப்செட்னா ஒரு நம்பர் கம்மியாக இருக்கணும். ரைட்டா? ஏதாவது ஒரு நம்பர் கம்மியாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்க நம்பரில் ஒரு நம்பர் கம்மியாக இருந்தால் தான் ப்ராப்பர் சப்செட். அதே 3 நம்பர் லெஃப்ட்டில் இருக்குது, அதே 3 நம்பர் ரைட்டில் இருக்குன்னா அது வந்து சப்செட்டு தானே தவிர ப்ராப்பர் சப்செட் கிடையாது. அது இங்கே போட்டிருக்கான். இது நீ சப்செட்னு சொல்லலாம், ப்ராப்பர் சப்செட்னு சொல்லலாம். ஏன்னா 1 2 தான் இருக்குது, அதை சப்செட்னு சொல்லியிருக்கான். ஆனால் இந்த இடத்துல சப்செட்னு சொல்லலாம், இதை நீ ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதே 1 2 3 ரைட் சைடில் 1 2 3 இருந்தால் அது வந்து ஒன்லி சப்செட்டு தான், ப்ராப்பர் சப்செட்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? நெக்ஸ்ட் யூனியன் என்னது? 2 செட் இருக்குது. 2 செட்டில் உள்ள நம்பரை இணைச்சி ஒரு செட்டு வர்றது. ரைட்டா? 2 செட்டு இருக்கிறது, 2 செட்டில் உள்ள நம்பர்களை இணைத்து இன்னொரு செட்டு வர்றது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 1 2ன்னு ஒரு செட் இருக்குது, 2 3ன்னு ஒரு செட் இருக்குது. இந்த 2 செட்டை இணைக்கணும். இணைச்சா என்ன ஆகும்? இன்னொரு செட்டு வரும் இல்லையா? அப்போது மொதல் செட்டில் என்ன இருக்குது? 1 2 இருக்குது, அதை போட்டுக்கிட்டான் 1 2ன்ட்டு மூணாவது செட்டில். அப்போது ரெண்டாவது செட்டில் என்ன இருக்குது? 2 3 இருக்குது. அந்த 2 3 தான் மொதல் செட்டில் வந்துருச்சு. திரும்பி எழுத தேவையில்லை இல்லையா? ஒரே நம்பரை திரும்பி எழுதக்கூடாது. புரியுதா? இப்போ இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போ ஒரு டே எழுதுனா போதும் யூனியனில். ரைட்டா? அப்போது மொதல் இதில் 1 2 எழுதியாச்சு. அப்போ ரெண்டாவதில் பாருங்கள், 2ஆம் நம்பர் இருக்குது, அதனால் எழுத தேவையில்லை. 3ஆம் நம்பர் இல்லை, அதனால் 3ஆம் நம்பர் எழுதியாச்சு. யூனியனை 2ஐயும் இணைச்சிடுறது. ரைட்டா? இணைக்கும் போது ஒரு நம்பர் 2 டைம் வரக்கூடாது. ரைட்டா? இணைக்கும் போது ஒரே நம்பர் மறுபடியும் வராமல் பார்த்துக்கணும். ஒரு நம்பர் ஒரு டைம் தான் வரணும். அதேமாதிரி இன்டர்செக்ஷன் சிம்பிளை பாருங்கள். இன்டர்செக்ஷன் என்னது? இந்த பாருங்கள், இன்டர்செக்ஷன். இது இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். அப்படின்னா இது இல்லாத நம்பரை நம்ம எழுதணும். 2க்கு பொதுவான நம்பர் எழுதணும். அது 2ஐ இணைக்கிறது. இதில் 2 செட்டில் உள்ள ஒரு பொதுவான நம்பரை எழுதணும். ரைட்டா? இப்போ மொதல் செட்டில் என்ன இருக்குது? 1 2 இருக்கிறது. இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டாவது செட்டில் 2 3 இருக்குது. 2க்கும் பொதுவான நம்பர் என்ன இருக்குது? இதில் 2 இருக்கா? மொதல் இதில் ரெண்டாவதுல 2 இருக்கா?
இருக்கா? அப்போ ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் தான் இன்டர்செக்ஷன். இந்த சிம்பிளை நீங்கள் பக்கா ஞாபகம் வச்சுக்கணும், நோட்டில் எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் என்னது? இந்த சப்செட்டு ப்ராப்பர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ப்ராப்பர் சப்செட்டை நீ சப்செட்னு சொல்லலாம். ஆனால் இந்த ப்ராப்பர் சப்செட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இந்த இருக்கு பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரே மாதிரி எண்கள் இருந்தால், இப்போ இந்த ரைட்டில் 1 2 3 இருக்குது, லெஃப்ட்டில் 1 2னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே உள்ள எண்ணு தான், ஆனால் கம்மியாக இருக்குது. அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்டு சொல்லலாம். அதே மாதிரி சப்செட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொன்று இருக்குது, என்னது? லெஃப்ட்லேயே 1 2 3, ரைட்லேயே 1 2 3 அப்படின்னா சப்செட்டு மட்டும் தான் சொல்லணும். ப்ராப்பர் சப்செட்னா சொல்லவே கூடாது. புரியுதா? அதை தான் சொல்கிறேன். அது அப்படி இருந்தால் சப்செட், வெறும் சப்செட்டு தான், ப்ராப்பர் சப்செட் கிடையாது. அப்போ கேன் ஏ செட் பி அன் எலிமெண்ட் ஆஃப் அனதர் செட்? ஒரு செட்டு வந்து இன்னொரு செட்டுக்கு எலிமெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்றான். இப்போ எலிமெண்ட்டுன்னு என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே எலிமெண்ட். இந்த 1ஆம் நம்பர் எலிமெண்ட்டு, 2ஆம் நம்பர் எலிமெண்ட்டு, 3ஆம் நம்பர் எல்லாமே எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஒரு செட்டேமும் இன்னொரு செட்டுக்கு எலிமெண்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இதுக்குள்ளே இருக்க எண்கள் ஃபுல்லாக எலிமெண்ட், அந்த செட்டில் உள்ள எலிமெண்ட். ரைட்டா? ஆனால் இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான்னா, கேன் ஏ செட், ஒரு செட்டேமும் இன்னொரு செட்டுக்கு எலிமெண்ட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியும். வாங்க காமிக்கிறேன். இப்போது லெட் வைத்துக்கொள்வோம், முடியுமானா முடியும். ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு எலிமெண்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா ஏன்ற ஒரு செட் இருக்குது, ஏல என்ன இருக்குது? ஏன்ற செட்டுக்குள்ளே 1 2ன்னு இருக்குது, செட்டாக போட்டான். இப்போ இந்த ஏன்ற செட்டு பின்ற செட்டுக்கு எலிமெண்ட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியும். இங்கே பாருங்கள், பி செட்டை நான் வச்சுட்டு ஹோல் பிராக்கெட் போட்டேன்னா பி செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1ஆம் நம்பர் இருக்கிறது, கம்மா போட்டு திரும்பி ஏ செட் இருக்கா, ஏ செட்டை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஏ செட்டை இங்கே எலிமெண்ட் ஆகிட்டேன். என்ன ஆகிட்டேன்? ஏ தனியாக இருக்கும்போது செட்டாக இருந்தது, செட்டு, அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1 2 இருந்தது. அந்த செட்டையே நான் எலிமெண்ட் ஆக்கி உள்ளே கொண்டு வந்துட்டேன், பிக்குள்ளே. ரைட்டா? அதேமாதிரி செட்டை போட்டேன் பாருங்கள். ஏ செட்டை அப்படி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 2 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ ஏ செட்டானது பிக்குள்ளே என்னவா இருக்குது? எலிமெண்ட்டாக இருக்கிறது. அதுக்கடுத்து 3. அப்போது பார்த்துக்கோங்க, ஏ தனியாக இருக்கும்போது செட்டாக இருந்துச்சு. அப்போ பிக்குள்ளே வந்தோன்னா அந்த செட்டையே நான் எலிமெண்ட் ஆகி உள்ளே வச்சுக்கிட்டேன். பிக்குள்ளே என்ன இருக்குது? 1 இருக்கிறது. அந்த ஏன்ற ஒரு செட்டு ஒரு எலிமெண்ட்டாக இது மாறி இருக்கிறது. அந்த மொத்த செட்டு ஒரு எலிமெண்ட், ஏயோட செட்டு இங்கே இதுக்குள்ளே பிக்குள்ளே. அது 3 போட்டோன்னா அப்போ கேன் ஏ செட்டானது பி அன் எலிமெண்ட் ஆஃப் அனதர் செட் வந்துருச்சா? ஏ வந்து ஒரு செட்டு, அதை நான் இன்னொரு செட்டுக்கு எலிமெண்ட்டாக வச்சுக்கிட்டேன். பின்ற செட்டில் எலிமெண்ட்டாக கொண்டே வச்சுக்கிட்டேன். ரைட்டா? அதை தான் சொல்கிறேன், கேன் ஏ செட் பி அன் எலிமெண்ட் ஆஃப் அனதர் செட். நெக்ஸ்ட் எம்டி செட். எம்டி செட்னா வாய்ட் செட்னு சொல்லுவாங்க. எம்டி செட்னா ஒரு செட்டு, அதுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. இப்போ வெறும் செட்டு தான் இருக்கும், அதுக்குள்ளே 1 2 3 எதுவுமே வைக்க மாட்டேன். அதுவும் ஒரு செட்டு தான். இப்போ செட்டுனா அதுக்குள்ளே பொருள் இருந்தால் தான் 1 2 3னா ஒரு பொருள்னு வச்சுக்கேன். பொருள் இருந்தால் தான் செட்டுன்னு கிடையாது, பொருள் இல்லாமல் இருந்தாலும் செட்டு வைக்கலாம். அதான் சொல்கிறான். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? வாய்ட் செட், எம்டி செட். ரைட்டா? எம்டி செட்னு சொல்லலாம், வாய்ட் செட்டுன்னு சொல்லலாம். அப்போது ஏ செட் வித் நோ எலிமெண்ட் இஸ் கால்ட் அன் எம்டி செட். அப்படின்னா ஒரு செட்டு அதுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் செட்டு தான். அதுக்கு சிம்பிள் எப்படி போடுறான்னா, இந்த மாதிரி சிம்பிள் போடலாம், 2 சிம்பிள் போடலாம். இந்த ரவுண்டு போட்டு ஒரு கோடு போட்டுடலாம். அப்படி எழுதுனா எம்டி செட்னு அர்த்தம், அதுக்குள்ளே எந்த ஒரு பொருளும் இல்லை. அல்லது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் 3 ஹெட்ஸ் அப்படின்றான். அப்போ த செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எல்லா மாணவர்களின் ஒரு செட்டு வித் 3 ஹெட்ஸ்ன்றான், 3 தலைகள் கொண்ட ஒரு செட்டு. ரைட்டா? அப்படின்னா இந்த சிம்பிள் போட்டிருக்கான் பாருங்கள், இந்த ஒன்றுமே இல்லாத ஒரு சிம்பிள் எம்டி செட்டுன்னு சொல்லிட்டான். ரைட்டா? த செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களின் செட்டுகள் வித் 3 ஹெட்ஸ், அதாவது 3 கை உள்ளது இருக்கா? 3 தலை உள்ள மனுஷங்க இருக்காங்க, பையங்க இருக்காங்களா? இல்லை. அதாவது த செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்களின் செட்டு வித் 3 ஹெட்ஸ், 3 தலை உள்ள மாணவன் எவனா இருக்கானா? அப்போ நில்லு. இல்லையா? 3 தலையாக இருக்கா? இல்லை. அதைத்தான் சொல்கிறான். த செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் 3 ஹெட், 3 தலை உள்ள மாணவர்களின் செட்டு அப்படின்னு அந்த செட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதான் நில் செட்னு போட்டான். செட்டுக்குள்ளே இது 3 தலை உள்ளது எவனுமே இருக்க மாட்டான் இல்லையா? அதனால் அதுக்குள்ளே 3 தலை யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஒரு தலை தான் இருக்குது. அப்போ 3 தலை உள்ளவே இல்லை. அப்போ எம்டி செட். இந்த எம்டி செட் போட்டிருக்கானா? இப்போ சப்செட்டுக்கு வாங்க. நான் முதல்ல சப்செட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 1 2 3 எலிமெண்ட் இருக்கக்கூடியதுக்கு 1 2 அல்லது 2 3 இல்லை 1 3 இப்படி தனியாக 2 நம்பர் மட்டும் இருந்தால்
அந்த அந்த நம்பர் 3 நம்பருக்குள்ளே உள்ள 2 நம்பர் இருந்தால் அது வந்து ப்ராப்பர் சப்செட். இல்லை 1 2 3 ஒரு செட்டு, அதே 1 2 3 அப்போ இன்னொரு செட்டு. அப்போ இந்த செட்டு ஏன்றது ஒரு 1 2 3, பின்றது ஒரு 1 2 3. அப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குது இருந்தால் இதுக்கு பேர் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஆனால் ப்ராப்பர் சப்செட்டு கிடையாது. ப்ராப்பர் சப்செட்னா ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்கணும். ரைட்டா? அப்போ இப்போ சப்செட்ஸ்னு பார்ப்போமா? அப்போது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னா என்ன போட்டிருக்கான்? எவ்வரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ இன் பி அப்படின்னா சப்செட்னா என்னது? ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்ன? ஏல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ ஏல 1 2 இருக்குது, பியில் 1 2 3 இருக்குது. அப்போ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னா மீனிங் என்ன? ஏல 1 2 தான் இருக்குது, அந்த 1 2 இந்த 2 நம்பரும் பியில் இருக்கிறது என்று தானே பொருள். ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பின்னா என்ன அர்த்தம்? ஏல உள்ள எண்கள் அனைத்தும் பியில் இருக்கிறது. ரைட்டா? அதுதான் சப்செட். அதான் நெக்ஸ்ட்டு இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு மீனிங் என்னது? ஏ வந்து பிக்கு சப்செட்டு, பிக்கு ஏ சப்செட்டா அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ ஏ வந்து 1 2 நம்பர் வச்சுருக்கு ஒரு செட்டு, பின்றது 1 2 3 ஒரு செட்டு. அப்போ ஏ வந்து பிக்கு சப்செட்டு, பி வந்து ஏக்கு சப்செட் ஆக முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? பியில் 3 நம்பர் இருக்குது, ஏல 2 நம்பர் தான் இருக்குது. எப்படி சப்செட் ஆக முடியும்? முடியாது இல்லையா? அப்போ எப்போ முடியும்னா ஏலையும் 3 நம்பர் இருக்கணும், பியிலையும் 3 நம்பர் இருக்கணும். ஏலையும் 1 2 3 இருக்குது, இல்லை 1 2 3 4 இருக்குது, பியிலையும் 1 2 3 4 இருக்குது. அப்போ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி, பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. இது அதுக்கு சப்செட், அது இதுக்கு சப்செட். ரைட்டா? இப்போ ஒரே எண்கள் கொண்டா. ரைட்டா? இப்போ இல்லை, இப்போ ஏல ஒரு 1 2 இருக்குது, பியில் ஒரு 1 2 இருக்குது, அதே நம்பர் இருக்குது. அப்போ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி, ஏன்னா ஏல உள்ள நம்பர் பியில் இருக்குது. அதே மாதிரி பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ, ஏன்னா பியில் உள்ள அந்த 1 2 ஏல இருக்குது. அப்போ தான் சொல்ல முடியும். நீ வாட்டிக்க ஏல 1 2 மட்டும் இருக்குது, பியில் 1 2 3 இருக்குது அப்படின்னா ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஆனால் பி வந்து ஏக்கு சப்செட்டு கிடையாது, ஏன்னா அதில் ஒரு நம்பர் கூட இருக்குது. ரைட்டா? அதான் சொல்கிறான். அதாவது ஏல உள்ள எண்கள் அனைத்தும் பியில் இருந்தால் அது சப்செட்டு. அப்போது இப்போ என்ன சொல்கிறான்? செகண்டாவது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னா ஏ வந்து பிக்கு சப்செட். அப்படின்னா ஏல உள்ள எண்களில் பியில் இருக்குது. அண்டு பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன? பியில் உள்ள நம்பரும் ஏல இருக்குன்றான். அப்படின்னு மீனிங் என்ன? ஏல வந்து 1 2 3 இருக்குது, அப்போ பியிலையும் 1 2 3 இருக்குது. அப்போது இது மீனிங் சப்செட் மீனிங் என்ன? ஏல உள்ள எண்களில் பியில் இருக்கணும். அப்போது ஏல 1 2 3 இருக்குது, பியிலே 1 2 3 இருக்குது, சப்செட். ரைட்டா? அதேமாரி பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏன்றா. அப்போ இப்போ திருப்பி போட்டால் இது ஏல 1 2 3 இருக்குது, பியிலே 1 1 இருக்குது, அப்போ சப்செட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு தான் அர்த்தம். அது ஏ இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ நெக்ஸ்ட்டு எவ்வரி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அப்போ ஒரு செட்டு வந்து அதுக்கு தனக்குத்தானே சப்செட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா சப்செட்டுக்கு மீனிங் என்ன? இதில் இருக்கக்கூடிய எண்கள் பூரா அதில் இருக்கணும், அது சப்செட்டு. ஆனால் ஒரு எண் குறைஞ்சிருந்ததுன்னா அது ப்ராப்பர் சப்செட். இப்போ ஏல 1 2 மட்டும் இருக்குது, பியில் 1 2 3 இருக்குது, ஆனால் ஒரு நம்பர் கூட இருக்குது. அதாவது செட்டில் சப்செட்டில் ஒரு நம்பர் குறையாக இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்னு அர்த்தம். ஏல எவ்வளோ நம்பர் இருக்கோ பியில் எவ்வளோ அதே நம்பர் இருக்குன்னா அது வந்து சப்செட்டு தான், ப்ராப்பர் சப்செட் கிடையாது. ஆனால் ஒரு செட்டு தனக்குத்தானே சப்செட்டாக இருக்கலாம். சப்செட்னு பொருள் என்னது? இதில் உள்ளது அதில் இருக்கணும், இதில் உள்ள நம்பர் அதில் இருந்தால் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா ஒன்று கம்மியாக இருக்கணும் சப்செட்டுக்கு. ரைட்டா? அதை தான் சொல்கிறான். எவ்வரி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. ஒரு செட்டுக்கு அந்த செட்டு சப்செட்டாக இருக்கலாம். இப்போ ஏல 1 2 3 இருக்குது, ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஏக்கு சப்செட்டு அதுதான். ரைட்டா? சப்செட் சிம்பிளாக பார்த்துக்கோங்க, போட்டு கீழே ஒரு கோடு போடணும், விட்டுறக்கூடாது. ரைட்டா? அப்போது ட்ரைவல் சப்செட் என்னது? ட்ரைவல் சப்செட்னா ஒரு செட்டு. அப்போ இது எம்டி செட். இந்த போட்டுருக்காங்க ட்ரைவல் சப்செட்னா ஒரு எம்டி செட் அண்டு த செட் இட் செல்ஃப் ஏ அப்படின்றான். ஒரு செட்டு, அந்த செட்டுக்கு வந்து எம்டி செட்டு சப்செட்டு தான். ஒன்றுமே இல்லாட்டாலும் அது சப்செட்டு தானே, அது ஒரு செட்டோட சப்செட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செட்டு இப்போ ஏன்ற ஒரு செட்டு, ஏன்ற என்ன இருக்குது? 1 2 3 இருக்குது. ரைட்டா? இந்த 1 2 3 ஏ வந்து ஏ தனக்குத்தானே சப்செட்டாகவும் இருக்கலாம். ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா. அப்போ 1 2 3 இருக்குது. இதில் இதுக்கு எத்தனை சப்செட் இருக்குது? 2 சப்செட் இருக்குது. ஒரு எம்டி செட்டு. எம்டி செட்டுனா ஒன்றுமே இல்லை, அதுவும் சப்செட்டாக இருக்கலாம். எம்டி செட் வந்து எல்லா செட்டுக்கும் சப்செட். போதுமா?
நீ எந்த செட்டை வச்சுக்கிட்டாலும் சரி அதுக்கு ஒரு சப்செட் என்னது எம்டி செட்டு இருக்கிறது. போதுமா? சிம்பிள். அப்போது இந்த ஏன்ற செட்டுக்கு எத்தனை சப்செட் இருக்குது? எம்டி செட்டு ஒன்று சப்செட் இருக்கிறது, இன்னொன்று தனக்குத்தானே ஒரு சப்செட். ஏன் 1 2 3 அது தனக்குத்தானே ஒரு சப்செட்டாக வச்சுக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா சொல்லிட்டு ஒரு எண்ணு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்ற மீனிங் என்னென்னா ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி பட் நாட் ஈக்குவல் டு பி. ரைட்டு தானே? ஈக்குவலாக வராதில்ல. ஏன்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இப்போ ஏல 1 2 இருக்குது, பியில் 1 2 3 இருக்குது, இதில் ஒரு எண்ணு கூட இருக்குது. ரைட்டா? ஆனால் சப்செட் மீனிங்கன்னா ஏல உள்ள எண்கள் பூரா பியில் இருக்கணும். இப்போ 1 2 ஏ இருக்குது, ஏல இருக்குது, அதில் 1 2 3 இருக்குது, 1 2 இருக்குல்ல, ஏல உள்ள எண்கள் அதில் பியில் இருக்கணும். அப்போ இங்கே 1 2 இருக்குது, அங்கே 1 2 இருந்துருச்சு. சப்செட் இதுதான் மீனிங். ஆனால் ப்ராப்பர் சப்செட்னா இதுவும் ப்ராப்பர் சப்செட். இங்கே ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது, செட்டில் ஒரு நம்பர் கூட இருக்குது, 3ஆம் நம்பர், இங்கே ஒன்று கம்மியாக இருந்தால் ப்ராப்பர் சப்செட்டு. ஆனால் இதுவும் செட்டு, அதாவது இப்போ சப்செட்டு செட்டு ஒரே நம்பராக இருந்தால் இங்கே 1 2 3 அங்கே 1 2 3 இருந்தால் அதுக்கு பேர் என்னது? சப்செட்னு சொல்லுவாங்க. இப்போது இது என்ன சொல்கிறான்? ப்ராப்பர் சப்செட்டுக்கு மீனிங் சொல்கிறான் பாருங்கள். ப்ராப்பர் சப்செட் என்னது? ஒரு நம்பர் கம்மியாக இருக்கணும். இப்போ 1 2 அது ஏ, இப்போ பின்னா 1 2 3, அப்போ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஏன்னா அங்கே ஒரு 3ஆம் நம்பர் கூட இருக்குது, இங்கே ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் இல்லை. அப்போது இந்த ஏவும் பியும் ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. ரைட்டா? ஏல எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் தான் இருக்குது, பியில் 3 நம்பர் இருக்குது. ரைட்டா? அதான் சொல்கிறான். ஆனால் சப்செட்டு ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி பட் நாட் ஈக்குவல் டு பி. ரைட்டா? அது பிக்கு சமமாக இருக்காது. ஏன்னா இப்போ பி எவ்வளோ? 1 2 3, ஏல 1 2 தான் இருக்குது. அப்போ ஏ இஸ் எ சப்செட். ஏன்னா ஏல உள்ள எண்கள் பியில் இருக்குது. ஆனால் ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. ஏன்னா பியில் இன்னொரு நம்பர் கூட இருக்கு இல்லையா, 3ஆம் நம்பர் கூட இருக்கு இல்லையா, அது ஏழு இல்லை இல்லையா? அதைத்தான் சொல்கிறோம் ப்ராப்பர் சப்செட் இது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் செட் ரிலேஷன்ஷிப். நம்பர் செட்டில் என்னது ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லா எண்களையும், இப்போ உதாரணமாக என்ன்றது என்னது? நேச்சுரல் நம்பர். என்னென்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் என்னது? 1க்கு மேலே உள்ளதெல்லாம் பாசிட்டிவில் உள்ள 1 சைவர் கிடையாது. 1க்கு மேலே உள்ள நம்பர்கள் அனைத்தும் நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் என்னது? 0 சேர்த்துக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் 1க்கு மேலே உள்ளதெல்லாம் நேச்சுரல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர்னு 0 சேர்த்துக்கணும், 1 கூட இருக்கணும், இருந்தால் அது ஹோல் நம்பர். அப்போ அந்த நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பருக்கு சப்செட் தானே? இல்லை, ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பருக்கு சப்செட் ஆகாது. ஏன்னா அதில் ஹோல் நம்பரில் 0 1 கூட இருக்குது. அதனால் நேச்சுரல் நம்பர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். புரியுதா? ப்ராப்பர் சப்செட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹோல் நம்பர் 0 1 கூட இருக்குது, நேச்சுரல் நம்பரில் 0 இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ இது ஒரு ப்ராப்பர் சப்செட்னு கூட சொல்லலாம். புரியுதா? அப்போ நேச்சுரல் நம்பர் அந்த சப்செட்டோட சிம்பிள் போட்டுக்காம பாருங்கள், இந்த மாதிரி போடணும். ப்ராப்பர் சப்செட். இந்த கீழே உள்ள கோடு வராது. ரைட்டா? இந்த மாதிரி போட்டால் ப்ராப்பர் சப்செட்னு அர்த்தம். இந்த கீழே இந்த அந்த சிம்பிளை போட்டு கீழே கோடு போடலாம். கீழே கோடு போட்டால் என்ன அர்த்தம்? சப்செட்னு அர்த்தம். வேணாம், மேலே பாருங்கள், காமிக்கிறேன். இந்த சப்செட்டு கீழே ஒரு கோடு போட்டிருக்கா இல்லையா, அந்த கோடு போடலைன்னா ப்ராப்பர் சப்செட்னு அர்த்தம். ப்ராப்பர் சப்செட்னா அந்த செட்டில் ஒரு நம்பர் கூட இருக்குது, அது இது இல்லைன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போது நேச்சுரல் நம்பரில் 1லேருந்து இருக்குது, ஆனால் ஹோல் நம்பரில் கூட ஒரு 0 இருக்குது இல்லையா, அப்போ அந்த 0 நேச்சுரல் நம்பரில் இல்லை. ரைட்டா? அதனால தான் 0 அதில் கூட இருக்கிறதுனால மீதி எல்லா நம்பரும் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பரில் உள்ள எல்லா நம்பரும் நேச்சுரல் நம்பரில் இருக்கிறது, ஆனால் 0 மட்டும் இல்லை. அப்போ நேச்சுரல் நம்பர் இஸ் த சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். இப்போ ஹோல் நம்பர் இஸ் த சப்செட் ஆஃப் இன்டிஜர்ன்றான். ஏன் ஹோல் நம்பர் இன்டிஜர் சப்செட் ஆகுறதுன்னா, இன்டிஜர்ன்றது என்னது? 0 1 2 3 ஃபுல்லாக, இங்கே 0 -1 2 3 ஃபுல்லாக இன்டிஜர். ரைட்டா? அப்போது இந்த ஹோல் நம்பர் ஃபுல்லாக இன்டிஜரில் இருக்குது இல்லையா, 0 இன்டிஜர் தான், 1 இன்டிஜர் தான், எல்லா நம்பரும் இன்டிஜர் தான், ஆனால் மைனஸு இன்டிஜர் தான். அதனால் இதில் ஹோல் நம்பர் இருக்குது, இஸ் எ ப்ராப்பர் சப்செட். ஏன்னா இந்த ஹோல் நம்பர் இந்த இன்டிஜருக்குள்ளே இருக்குது, அது போக இன்னமும் இருக்கிறது. ஹோல் நம்பர் பூரா இருந்தால் போதும், அது போக இன்னும் கூடவும் இருக்கணும். கூட இருந்தால் அதுக்கு பேர் ப்ராப்பர் சப்செட். எங்கே சொல்லி கொடுத்துருக்கல, ஒரு செட்டு பி 1 2 3, ஏ 1 2 மட்டும் இருக்குது, 1 2 இருக்குது. அப்போ இந்த 1 2 பியில் இருக்குது, ஆனால் 3 இதில் ஏல இல்லை, பியில் உள்ள 3 இங்கே இல்லை. அப்படின்னா ப்ராப்பர் சப்செட். ஏன்னா ஒரு எண்ணு கூட இருக்குது பியில், அந்த இதுக்கு இது ப்ராப்பர் சப்செட். சரியாக இருந்தால் சப்செட். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், இது இன்டிஜரில் ஹோல் நம்பரை விட அதிகமாக இருக்குது. ஹோல் நம்பரும் இருக்கிறது,
ஜீரோவிலேருந்து பாசிட்டிவ் பூரா ஹோல் நம்பர், அது போக இன்னமும் இருக்கிறது, மைனஸில் இருக்குது. மைனஸில் ஹோல் நம்பரில் வராது, ஆனால் இன்டீஜரில் இருக்குது. அதனால தான் ஹோல் நம்பர் இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ரைட்டா? சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அந்த கீழே கோடு போடல ப்ராப்பர் சப்செட் இஜெட். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த இன்டீஜர்லாம் இன்டீஜரில் என்ன இருக்குது? ஜீரோவிலேருந்து -4 இருக்குது, +4 இருக்குது, +1 2 -1 2 பூரா இருக்குது. ஆனால் இந்த இன்டீஜர் பூரா எதில் இருக்குது? ரேஷனல் நம்பரில் இருக்குது. ஜீரோவும் ரேஷனல் நம்பரில் இருக்குது, +4 இருக்குது, -4 இருக்குது. அது போக ரேஷனல் நம்பரில் என்ன இருக்குது? ஃப்ராக்ஷனே இருக்குது. 1/2 3/4 இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இதுவும் கூட இருக்கிறதப்பா. இந்த இன்டீஜர்ஸ் பூரா இருக்குது ரேஷனல் நம்பரில். இன்டீஜரில் உள்ள நம்பர்கள் அனைத்தும் ரேஷனல் நம்பரில் இருக்குது. இது போக ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன் 1/2 -3/4 2/3 இதெல்லாம் இருக்குது. ரைட்டா? அப்போது இது என்னது? இது ஒரு சப்செட். இன்டீஜர் இருந்து எதுக்கு சப்செட்டு? இன்டீஜரில் உள்ள அனைத்தும் ரேஷனல் நம்பரில் இருக்கிறது, அது போக ஃப்ராக்ஷனும் இருக்கிறது. அப்போ ப்ராப்பர் சப்செட். இப்போ ரேஷனல் நம்பர் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் அப்படின்னு என்னது? அப்போ ரேஷனல் நம்பர் பூரா எதில் இருக்குது? ரியல் நம்பரில் இருக்குது. அது போக இன்னமும் என்ன இர்ரேஷனல் நம்பர் இருக்கிறது. இர்ரேஷனல் நம்பர் ரூட் ஸ்கொயரு, பை, இதெல்லாம் என்னது? இர்ரேஷனல் நம்பர். அது வந்து ரேஷனல் நம்பரில் இருக்காது. அதுவும் சேர்த்து எதில் இருக்குது? ரியல் நம்பர். அப்போது இர்ரேஷனல் நம்பர் இஸ் த சப்செட் ஆஃப் ரியல் நம்பர். இப்போ யூனியன் ஆஃப் செட்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். யூனியன் ஆஃப் செட்ஸ்னா பார்த்தோம்ல, அந்த இதில் பார்த்தோம்ல, இப்போ ஏல வந்து 1 2 இருக்குது, பியில் 2 3 இருக்குது. அப்போ யூனியன் ஆஃப் செட்னா இதில் உள்ள நம்பர் பூரா அதில் எல்லாத்தையும் கூட்டி எழுதிக்கணும். இப்போ 1 2 எழுதிக்கிட்டேன், பியில் வந்து 2 3 இருக்குது. அப்போ 2 வைக்கணும் வந்துருச்சு, அப்போ திரும்பி போட தேவையில்லை. அப்போ 3. இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டுலேயும் பொதுவாக உள்ள நம்பர்கள். ரைட்டா? எத்தனை நம்பர் பொதுவாக இருக்கோ அது. ரைட்டா? இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா ஆல் எலிமெண்ட் இன் ஏ ஆர் பி ஆர் போத் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டும் ஏல உள்ள எலிமெண்ட்டும் இருக்கணும், பியில் உள்ள எலிமெண்ட்டும் இருக்கணும். ஏ யூனியன் பியில் வந்து சி அப்படின்னா அந்த சியில் என்ன இருக்கணும்? ஏல உள்ள எலிமெண்ட்டும் இருக்கணும், பியில் உள்ள எலிமெண்ட் இருக்கணும். உதாரணத்துக்கு ஏ 1 2 பி 2 3 ஈக்குவல் சி என்ன வரும்? 1 2 3 வரும். அப்போ ஏல உள்ள எலிமெண்ட் 1 2 அந்த சியில் இருக்குது, பியில் உள்ள 2 3 அதில் இருக்கா? இதுதான் இதை உதாரணம் போட்டிருக்கான் பாருங்கள். அதை 1 2 ஏ, பியில் என்னதுக்கு 2 3. அப்போது யூனியன் போட்டு என்ன போட்டிருக்கான்? இந்த 1 2 எழுதிட்டான். அடுத்து பியில் உள்ள 2 இங்கே வந்துருச்சு, திரும்பி எழுத தேவையில்லை. 3 அவன் சொன்ன பிறகு ஆல் எலிமெண்ட் இன் ஏ ஆர் பி ரெண்டுமே இருக்கணும். ரைட்டா? இப்போ ஏல உள்ள எலிமெண்ட் இந்த யூனியனில் வந்துருச்சா? 1 2 இருக்கா? பியில் உள்ள எலிமெண்ட் 2 3 வந்துருச்சா? இதுதான் சிம்பிள். அப்போ இன்டர்செக்ஷன் அப்போ பொதுவாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஏல இருக்கணும், அந்தது பியிலே இருக்கணும், பொதுவானது. ரைட்டா? அது எல்லா எலிமெண்ட்டும் இருக்கணும், இதில் பொதுவானது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா எலிமெண்ட் காமன் டு போத் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் பொதுவான எலிமெண்ட் தான் இன்டர்செக்ஷன். இப்போ ஏ என்ன 1 2 பி 2 3 பொதுவானது என்ன இருக்குது? இதுலேயும் இது இருக்கணும், இதுலேயே இருக்கணும். என்னது? 2ஆம் நம்பர் தான் இதுலேயே இருக்குது, அதுலேயே இருக்குது. 1ஆம் நம்பர் இதில் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அப்போ அது பொதுவானது இல்லை. 3ஆம் நம்பர் 2ல் இருக்குது, ஆனால் 1ல் இல்லை, அது பொதுவானது இல்லை. 2ஆம் நம்பர் மட்டும் தான் பொதுவாக இருக்குது, அது 2. இப்போ டிஸ்ஜாயிண்ட் செட்டு. டிஸ்ஜாயிண்ட் செட் என்னது? த செட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் இஃப் தே ஹேவ் நோ காமன் நம்பர். இது பொதுவான நம்பரே இதில் இல்லை அப்படின்னா ஏல வேறு நம்பர் இருக்குது, பியில் வேறு நம்பர் இருக்காப்பா, ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் கிடையாது அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட்னு அர்த்தம். த செட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் சொல்லப்படுகிறது இஃப் தே ஹேவ் நோ காமன் எலிமெண்ட். பொதுவான ஒரு எலிமெண்ட்டே இல்லை அப்படின்னா இதுலேயும் இல்லை அதில் இல்லைன்னு அது வந்து எம்டி செட்டுன்னு அர்த்தம். பொதுவாக இருக்கும், ரெண்டு இதில் உள்ளது அதில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து எம்டி செட். ரைட்டா? அது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நில், பொதுவானது இல்லை, நில் செட்னு அர்த்தம். அந்த மாதிரி சிம்பிள் போட்டால் நில் செட்னு அர்த்தம். இப்போ உதாரணம் பாருங்கள், ஏல 1 2 இருக்குது, பியில் 3 4 இருக்குது. இந்த ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கு நடுவில் ஏதாவது பொதுவாக நம்பர் இருக்கா? இல்லை. இப்போ 1ஆம் நம்பர் ஏல இருக்குது, பியில் இருக்கா? இல்லை. 2ஆம் நம்பர் ஏல இருக்குது, பியில் இருக்கா? இல்லை. 3ஆம் நம்பர் பியில் இருக்குது, ஏல இருக்கா? இல்லை. 4ஆம் நம்பர் பியில் இருக்குது, ஏல இருக்கா? இல்லை. அப்போ பொதுவான நம்பர் இல்லை. அப்போ என்னது? 0 செட். ஏ இன்டர்செக்ஷன் பி 0. இன்டர்செக்ஷனில் என்னது? பொதுவான எண் இருக்கணும். அப்படி பொதுவான எண் இல்லைன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு அர்த்தம். சரி, ஓகே, பாய்.